மாதிரிலாம் இருக்குது. அப்போ சரியான வாழ்க்கையை எதில் பார்க்குறோம்? ராசி, ராசி அதிபதி அப்படிங்கலாம் பொருத்தம் பார்த்து எடுக்கிறோம். அந்த மாதிரி ரொம்ப பொருத்தம் பார்த்தெல்லாம் நம்ம எடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் கன்னிக்கு வராதுங்க. நிறைய பேத்துக்கு லவ் மேரேஜ் வரும், அல்லது நம்மளுடைய ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும். நல்ல குழந்தைகள், சாதிக்கக்கூடிய குழந்தைகளை வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். உங்களுடைய குழந்தைகள்னால ஒரு புகழ். ஏன்னா குரு, அதே போல் அந்த தொழில், இது ரெண்டுமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல தொழில் செட் ஆச்சுங்க, நல்ல உத்தியோகம் வந்துச்சுங்க, நல்ல ஒரு போஸ்டிங் கிடச்சிச்சுங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த தேடுதல் எல்லாமே எதுக்கப்புறம் வருங்க? குழந்தைக்கு பிறகு வரும். ஒவ்வொரு ராசிக்கருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா காலசக்கரத்துடைய அடிப்படையில் இதெல்லாம் சொல்கிறோம். நிலம் பூமி நிறைய பேர்த்துக்கு இழந்து அப்புறமே முன்னாடி வர்றது, அல்லது முன்யோகமாக இருந்தால் பின்யோகம் கஷ்டத்தை கொடுக்கறது. பின்யோகம் கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்கள் வர்க்கம், உங்களுடைய சந்ததியினால் அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வந்துடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மிதுனத்துக்கும் கன்னிக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆட்சியும் கிடையாது, உச்சமும் கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனால் புதன் இங்கே ஆட்சி உச்சம் ரெண்டுமே. மிதுனத்துக்கு தான் அது கிடையாது, இங்கே அதே புதன் அதிபதி அங்கே தான் உச்சம் ஆட்சி பெறார். நல்ல புத்திசாலிய. கன்னிக்கு வந்து ஒரு புத்தி சொல்லணும்னு இல்லைங்க, பல கல்வி படிப்பாங்க, பல துறையில் சாதிப்பாங்க, பல விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க, மல்டி டேலண்ட்டு அப்படின்னு இருந்தாலும் பணம் சம்பாரிச்சாங்களா? புகழை சம்பாரிச்சா பணம் இருக்காது, பணத்தை சம்பாரிச்சா புகழ் இருக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உறவுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறதோ, ஒரு பண இழப்பை கொடுக்கறதோ உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வீடே அமையாதுங்க. 40-50 வயசுக்கு அப்புறம்தான் வீடு அமையும். இது கடகத்துக்கே ஏன் சொன்னேன்னா, சொந்த வீடு 9 வீடு 10 வீடெல்லாம் இருந்துச்சுங்க ஒருத்தவங்களுக்கு. ஒருத்தவங்கள நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்கோம், சொந்த வீட்டிலேயே வாழவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே செவ்வாய் நீச்சம்.